செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. ஓகேங்களா, நிறைய தாய்மார்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் வசந்த் சொந்த வீடு இருந்தால் தான் வசந்த் பொண்ணே கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்களே. மேரேஜ் விஷயமா சபை பேசிகிட்டு இருக்கோம், சொந்த வீடு இருக்காப்பான்னு எல்லாரும் முன்னாடியும் கேட்பாங்க. அந்த டைமில் நம்ம இல்லைன்னு சொல்கிற ஃபீல் இருக்குல்ல, அது அந்த ஃபீல் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், அந்த பெற்றோர்களுக்கு தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் உங்களுக்கு ட்ரெயின் கனெக்டிவிட்டியோட, எலக்ட்ரிக் ட்ரெயின் கனெக்டிவிட்டியோட இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் 28 லட்சம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 28 lakhs பட்ஜெட்டில், ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க நிறைய பேர் வீடு கேட்ட பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய 28 lakhs பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோ வில்லா கிடையாது, இண்டிவிஜுவல் செப்பரேட் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசை ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆசை ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 years அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பில்டர். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாப்பேட்லையும் 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் வேப்பம்பட்டில் இருக்குங்க. எக்ஸாக்டாக வேப்பம்பட்டு பெருமாள்பட்டில் கோஆப்ரேட்டிவ் நகரில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2.8 2.9 kilometers தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வர முடியும், அதே நேரத்தில் நம்ம பூந்தமல்லி திருமுழிசை திருவள்ளூர் ரோடு வழியாகவும் நீங்கள் வர முடியும். அந்த காரிடாரில் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த காரிடாரில் இருக்கக்கூடிய கொக்கோ கோலா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டோ சாக்கோபே கம்பெனி, அப்புறம் ஜாப்பனீஸ் கம்பெனிலாம் இருக்குது. அந்த காரிடாரில் கம்பெனிஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்க உங்கள் பசங்க பொண்ணுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. இல்லை நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். 2 சைடுமே ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காரிடாரில் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நெக்ஸ்ட் மெடிக்கல் காலேஜை தவிர மற்ற எல்லாமே இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானது ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லா கோர்சஸுமே இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து பாலிடெக்னிக்லேருந்து எல்லா கோர்சஸுமே இருக்குது. சரிங்களா, அந்த ஒரே கேம்பஸ்குள்ளேயே. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோமதி ஸ்கூல் இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குது, ஜெயா காலேஜும் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் உங்களுக்கு ட்ரெயின் கனெக்டிவிட்டியோட, எலக்ட்ரிக் ட்ரெயின் கனெக்டிவிட்டியோட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வேப்பம்பட்டு செவ்வாப்பட்டை கொஞ்சம் சீக்கிரம் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிடுங்க. இது நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்லக்கூடிய விஷயம். அதில் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சைட் விசிட் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். மொத்தம் 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய வீடு வந்து தான் பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 800 square feet லேண்ட் ஏரியாங்க. 700 square feet பில்டப் கட்டப்பட்ட 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ். டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட வீடு. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், மெயின் டோரும் ஈஸ்ட் ஃபேஸிங் தான். கிரவுண்ட் லெவல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 அடி மேலே ஏற்றி கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் இன்னும் 2 floor எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். மெயின் கேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, ஃபுல்லாக டைல்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சோக் பீட் இருக்குது, செப்டிக் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வீட்டுக்குமே 3 phase சீப் லைன். அப்பார்ட்மெண்ட்டை சொல்கிற மாதிரியே வருது, இது அப்பார்ட்மெண்ட் கிடையாது, இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 phase சீப் லைன் கொடுத்துருக்குறாங்க. செப்பரேட் போரும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் இருக்குது. இந்த சிட் அவுட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸுங்க. ஸ்டெப்ஸில் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன், ஒரு சின்ன வாஷ் ஏரியா. ஆக்சுவலாக நானே இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு எல்லா பக்கமும் அணக்கட்டுறீங்களே, வெயில் அழுத்துதோ, அப்படியே ஷவரில் நிற்கிற மாதிரியே இருக்குது சூர்யாவுக்கு. இப்போது ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா, தண்ணி வேணுமா, குடிச்சிட்டு வந்துடுங்க. ஓகே தானே. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இங்கே இருக்குங்க. ஒரு வாஷ் ஏரியா இருக்குது. உங்களோட தேவையில்லாத பொருள், ஓடாத ரேடியோ, பாடாத ரேடியோ, போடாத சைக்கிள், பாடாத ரேடியோ இருந்தால் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குது. வாங்க வீடு வாங்குறதுக்கு வாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபாய் ஸ்பேஸுங்க. இந்த ஃபாயிலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு போர் கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. சுவிட்சஸ் எல்லாமே GM பிராண்டில் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஃபால் சீலிங், உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன்.
உள்ள ஃபாயரில் வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. உட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்கு, லாஃப்ட் இருக்கு. உங்களுக்கு ஸ்லாபு கீழேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு, கடப்பாக்கலையில் கொடுத்துருக்காங்க. டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸின் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிச்சன் தாண்டின உடனே இங்கே ஒரு ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ப்ளைவுட்டில், பார்க்க நல்லா இருந்தது. கிச்சன் தாண்டினோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹால் இருக்குங்க. இந்த ஹாலில் நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். 2 உட்டன் விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. டிவி யூனிட் இருக்குது, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நல்லா காத்தோட்டமாக இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோவில் கூட நீங்கள் பார்க்க முடியும் சைடு எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே ப்ளைவுட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக லுக் இருக்கு. சுவிட்சஸ் எல்லாம் GM தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் உங்களுக்கு வால்பேப்பர் ஒட்டியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜுங்க. இந்த பேசேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 2 உட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. PVCயில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜுக்கு மேலே இருக்க ஸ்பேஸ் வந்து லாஃப்ட்டுங்க. வந்துரு நல்ல பெரிய லாஃப்ட்டு, மேக்னெட்டுங்க. அது லைட்டாக இழுத்தா வந்துடும். அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. உட்டன் வென்டிலேட்டர்ஸ், உங்களுக்கு ராட் அண்ட் கிளாஸ் வந்துடும். ஓகேங்களா, டேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. ஓகேங்களா, நிறைய தாய்மார்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் வசந்த் சொந்த வீடு இருந்தால் தான் வசந்த் பொண்ணே கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி உங்களோட பசங்க பொண்ணுங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, மேரேஜ் விஷயமா சபை பேசிகிட்டு இருக்கோம், சொந்த வீடு இருக்காப்பான்னு எல்லாரும் முன்னாடியும் கேட்பாங்க. அந்த டைமில் நம்ம இல்லைன்னு சொல்கிற ஃபீல் இருக்குல்ல, அது அந்த ஃபீல் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து நம்ம என்ன தான் சொல்லலாம், சொந்த வீடு வந்து லாபம் கிடையாது அது இதுன்ட்டு. ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது தான் அந்த ஃபீல் வந்து அந்த பெற்றோர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் சென்னையில் உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், யார் கேட்டாலும் எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குப்பா, வேப்பம்பட்டில் இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் கெத்தாகவும் சொல்லிக்கலாம். ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குது, நீங்கள் வாங்கி கூட போடலாங்க. அதனால தாங்க நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இங்கே லேண்ட் ரேட்டும் உங்களுக்கு நல்ல அப்ரிஷியேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த அட்டாச் பாத் இருக்கக்கூடிய டோர் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஒட்டியிருக்கிறாங்க. இந்த பேசேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம், இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட்டில் 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, உட்டன் வென்டிலேட்டர் வந்துடும். டேப்ஸ் இருக்குது, ஷவர் இருக்குது. இங்கேயும் ஒரு லாஃப்ட் இருக்குது. அந்த பேசேஜே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சுட்டாங்க, ரொம்ப பெருசாக இருக்குன்றதுக்காக. இங்கே வந்து பார்ட்டிஷன் வால் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல கரெக்டாக. ஓகேங்களா, இது வந்து இந்த பெட்ரூமோட லாஃப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட், அதாவது ஆசை ஃபவுண்டேஷன்ஸினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 லட்சம். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற பில்டருக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு அதான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா.